Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ரோட்டுக்கடை மஷ்ரூம் மசாலா. நம்ம கடையில் வாங்குற மஷ்ரூம் மசாலா மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நம்ம எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நான் மஷ்ரூமை சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு கோஸை கட் பண்ணி போட்டுடணும். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வெங்காயமும் அதே அளவுக்கு போடணும். மஷ்ரூம், கோஸ், வெங்காயம் மூணுமே ஒரே கப் அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க, பெரிய கரண்டி அதில் 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். அதுலேயே 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, அப்போனா நல்லா கலர் கொடுக்கும். கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம மஷ்ரூம்லயே தண்ணி விடுறனால தண்ணி தேவையில்லை. சப்போஸ் ரொம்ப ட்ரை இதாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணியை தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு வச்சுக்கோங்க. நம்ம போண்டா போடுவோமே அந்த பதத்துக்கு இருக்கட்டும். இங்கே நான் பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போண்டா மாதிரி இப்படி சின்ன சின்ன உருண்டையாக தட்டி போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரையாக கிறிஸ்பியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் இதை போட்டு கூட பக்கோடா மாதிரி கூட நம்ம சாப்பிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டுக்கனால நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நல்லா அதை திருப்பி போடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ இதில் நல்லா உதிரி விட்டு கொடுக்கோங்க. இப்போ நான் இங்கே பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை நடுவில் கீரி இந்த மாதிரி போட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதையும் இதில் ஊற்றிடலாம். இது கூடவே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வதங்கிறதுக்குள்ள நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ரெடி பண்ணிடுவோம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இப்போ அதில் தண்ணியை ஊற்றி கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி வச்சுருங்க. பாருங்க, நல்லா கரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அது வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அது கூடவே நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும் போதும், ரொம்ப வதக்கிடாதீங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற அந்த மஷ்ரூம் இதில் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சா போதும். சூப்பரான ரோட்டுக்கடை மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம
இதை பவுலில் போட்டு அது மேலே கொஞ்சமாக வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. சாப்பிட்டு பாருங்கள், சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.